உடற்கல்வி நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நமது பள்ளிகளில் 6ஆம் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உலக திறனாய்வு தேர்வு நடத்தியிருப்போம். அந்த நடத்திய தேர்வுகளை அவ்வப்போது நம்ம லைவாகவே இந்த டிஎன்செட் ஆப் அப்படிங்கிற ஆப்பில் இந்த ஸ்போர்ட்ஸுங்கிற இதில் போய் நம்ம ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்ஸை பூரா நம்ம பதிவேற்றம் செஞ்சுருப்போம். அந்த பதிவேற்றம் செய்த அனைத்து மாணவர்களுக்கான ஒருங்கிணைந்த பட்டியலை எப்படி பதிவிறக்கம் செய்கிறது என்பதை உங்களுக்கு விளக்க போகிறேன். அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு எம்இஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த எம்இஸ் சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் போயிருங்க. போனதுக்கப்புறமா ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு இருக்குதா? அந்த கோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் பேட்டரி டெஸ்ட்னு இருக்குது. நம்ம எடுத்த அனைத்து மாணவர்களுக்கான அந்த திறன் தேர்வு பூரா இதில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போ இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ன்ற ஒரு ஃபார்மெட் வருதா? அந்த ஃபார்மெட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்த அனைத்து மாணவர்களுக்கான ரிப்போர்ட், அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும்ல ஒருங்கிணைந்த பட்டியல் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் ஆனதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் நேமோடையே வந்துடும். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அனைத்து ரிப்போர்ட்டுமே இதில் வந்துடும். நம்ம முன்னாடிலாம் எழுதியிருப்போம். இப்போ நம்ம இதே நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி நண்பர்களே. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.